உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டோரியை சொன்ன ஒரு பேர் சிவா. இது அவருக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது, அவரோட அண்ணனுக்கு நடந்த விஷயம்தான் இது. அதோட அண்ணன் யாருன்னா சித்தப்பா பையன். வீடியோக்குள்ளே போகிற மண்ணுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கெட்டப் போட்டிருக்கிற எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து நினச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஸோ நான் ரொம்ப நேரம் இழுக்க விரும்பலை, வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். அண்ணன் பேர் நேசந்திரன். இந்த நேசந்திரனுக்கு 20 வயது ஆகுது. ஸோ அவர் நல்லா கார் ஓட்டுவார். ஸோ அவர்கிட்ட சொந்தமாக ஒரு காரும் இருக்குது. இந்த சம்பவம் லாக்டவுன் முடிஞ்சு நடக்குது. ஸோ இவங்களோட பெரியப்பா பிள்ளை இருக்காங்கள, அந்த அக்காவுக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த பெண் குழந்தைக்கு 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால அந்த பெண் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அந்த அக்கா சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு. அப்போது இந்த சிவா இருக்காங்களே, அவங்க ஃபேமிலியும் இந்த நேசந்திரனோட ஃபேமிலியும் அவரோட காரில் ஏறி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வீடு இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த போகிற அந்த சாலை ஓரம் எல்லாமே இந்த வேப்ப மரம், புளிய மரம் இந்த மாதிரி தான் நட்டு வச்சுருந்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு கிளம்புன இவங்க எல்லாமே அந்த வீட்டுக்கு ஒரு 1 மணிக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு இரவு மணி ஒரு 8:30 இருக்கும். ஸோ 8:30 மணிக்கு இவங்க அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. யாருன்னா இந்த ஃபேமிலி, சித்தப்பா ஃபேமிலியும் இந்த சிவாவோட ஃபேமிலியும் அந்த ஒரு காரில் கிளம்பி வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கா இருக்காங்கல்ல, அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்களே அந்த பிள்ளை இருக்காங்களே அந்த அக்கா, அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வராத உறவினருக்கு சாப்பாடை போய் கொடுங்கன்னு சொல்லி இந்த அசைவ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவங்களோட காரில் கொடுத்து விட்றாங்க. ஸோ அதையும் இவங்க எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே காரில் இருக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வர்ற வேலை அந்த புளிய மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி இடம் தான் இருக்குது. ஸோ இவங்க இருக்கிற அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு வளவு வருது. அந்த வளவில் இந்த நேசந்திரன் காரை அப்படியே வளைச்சிட்டே போகிறாரு. அந்த டைமில் முன்னுக்கு ஒரு டிராக்டர் வருது. ஸோ டிராக்டர் வரதை இவர் பார்க்கவே இல்லை. இவர் ஏதோ ஒரு யோசனையில் அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார் காரில். அப்போ பின்னாடி எல்லாம் உட்காந்துருந்தவங்க அவங்க உடனே சொல்கிறாங்க, டேய் நேசந்திரா முன்னுக்கு பாரு டிராக்டர் வருது அப்படின்னாலே இவர் டக்குன்னு ஒரு விதமான முழிப்பு வந்தோன்னே இவர் ஒரு செகண்ட் அந்த கேப்பில் டக்குன்னு ஒரு டேர்ன் பண்ணி காரை மூவ் பண்ணி எல்லாரும் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நேசந்திரனோட அம்மா கேட்குறாங்க, டே என்னோட ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் கொஞ்ச நேரத்தில் நானாகவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பயத்தோடவே வீடு சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நைட்டு நேசந்திரனுக்கு ஒரே ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவரோட அப்பா இருக்கார்ல, அவர் இந்த தெருக்கூத்துலாம் இந்த சாமி இதெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கார். அவருக்கு ஆன்மீகம் மேலே நாட்டம் அதிகமாகவே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, விபூதி எல்லாமே அவரோட பொக்கையில் எல்லாம் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு சீக்கு வந்துருச்சுல. ஸோ வந்ததுக்கப்புறமா அந்த நாளில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பாவுக்கு ஒரு விதமான ஃபீல் ஆகிருக்கு. வீட்டு முன்னுக்கு இவங்க கிராமத்தில் இருக்காங்க. ஸோ இவங்களோட வீட்டு முன்னுக்கு மணி ஒரு 1 இருக்கும் நைட்டு 1 மணிக்கு போல் அந்த தெருவில் இருக்கிற நாய்ங்க எல்லாமே இவங்க வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குங்க. அவங்க அப்பாவுக்கு சாமி மேலே நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால அப்போ அவருக்கு ஒரு விதமான ஃபீல் ஆகுது.
இவனுக்கு வேற இந்த டைமில் உடம்பு முடியாமல் போகுது, நம்ம வீட்டை சுற்றி வர நாயெல்லாம் குலைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு மனசுலேயே அவர் இருந்திருக்காரு. ஸோ அன்றைக்கி மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்து கால் பண்ணி அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நேசந்திரனை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக் போயிட்டு டாக்டரை பார்த்துருக்காங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நார்மலான ஃபீவர் தான், ஸோ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்றைய இரவு என்ன நடக்குதுன்னா, ஸோ இவர் வந்து நார்மலாக மருந்து போட்டு படுத்து தூங்குறாரு மத்தியானம் போல். ஸோ தூங்குனானா அவருக்கு வந்து காய்ச்சல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ குறைஞ்சோடனே அதுக்கப்புறம் நைட் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து நம்மளோட நேசந்திரனும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு இவர் வாசப்படியில் கட்டில் போட்டு படுத்திருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து அன்றைக்கி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, என்னமோ ஒன்று நடக்க போது, நம்ம பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான், இல்லை அவனை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் பயந்ததுனால இவர் வந்து கட்டில் வெளியில் போட்டு படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து மணி 12, 12:30 இருக்கும். அந்த மாதிரி கேப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த முந்தா நேற்று நடந்த மாதிரியே அந்த ஏரியா இருக்கிற நாய்ங்கெல்லாம் வந்துட்டு இவங்க வீட்டு முன்னுக்கு நின்று எல்லாம் குலைச்சிட்டு கிடக்குதுங்க. எதையோ பார்த்து பயந்த மாதிரி குலைச்சிக்கிட்டு ஊளை விட்டுக்கிட்டு அப்படி இருக்குங்க. ஸோ அந்த டைமில் நம்ம நேசந்திரனோட அம்மா வந்து உள்ளேருந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வந்து உடம்பு இன்னும் முடியாமல் போச்சு, உடம்புலாம் ரொம்ப சூடாக கொதிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து கெஸ் பண்ணிட்டாரு, ஓகே நம்ம பையனை வந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் வாசப்படியிலே படுத்திருக்காரு. ஸோ வாசப்படியிலே படுத்துட்டு மின்னுக்கு கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஸோ கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, 1 மீட்டர் கேப்பில் வந்து ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவருக்கும் பயம் வந்துருச்சு அந்த கருப்பு உருவத்தை பார்த்தானே. இவர் தான் பாக்கெட்லலாம் அந்த விபூதி வச்சுருக்காருல. அப்போ உடனே அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே மறுபடியும் அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு பொக்கையிலேருந்து அந்த விபூதி எடுத்து அந்த கருப்பு உருவம் இருக்கிற இடத்துல விட்டு வீசியிருக்காரு. ஸோ வீசின கையோட அந்த உருவம் வந்து டக்குன்னு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு நேசந்திரன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காரு. ஸோ அவன் உடம்பு தொட்டு பார்க்கும்போது உடம்பு வந்து கொதிக்குது, அவ்வளோ சூடாக இருந்திருக்கு. அப்போது உடனே அவர் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அதோட அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன்னா, நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் அவனை நீ பத்திரமா உள்ளேயே பார்த்துக்கோ, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வெளியில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் உட்காந்து தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து முழிக்க பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துடக்கூடாது நம்ம பையனுக்குன்ட்டுன்னு தூங்காமல் காலையில் வரைக்கும் அவர் முழிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆனான என்ன பண்ணுறாருன்னா, நேசேந்திரன், அவரோட அப்பா, அவங்க அம்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற பேயை ஓட்டுற அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே அவர் வந்து சொல்லிட்டாரு, இவனோட உருவத்தில் வந்து அல்பாயுஸில் போன ஒரு ஆணோட ஆத்மா இவன் கூட இருக்குது, இவனோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த சாமியார்கிட்ட எப்படியாவது அந்த பேயை என் பையன் உடம்புலேருந்து விரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள் பண்ணி அந்த ஆத்மாவை நம்ம நேசேந்திரன் உடம்புலேயே வந்து இறங்க வச்சுருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறமா அவரோட வாய்ஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு நம்மளோட சிவா சொல்லியிருக்காரு. அப்போது அந்த சாமியார் கேட்குறாரு, எதுக்காக நீ இந்த பையன் உடம்புல வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தான் அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனாங்களே, ஸோ போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு டிராக்டரில் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த இடத்துல தான் இவரோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஒரு பணக்கார வீட்டு பையனா, ஸோ அவர் வந்து தண்ணி போட்டுட்டு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் லாரி இடித்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துக்கிட்டு இருந்தது இல்லாமல் காரில் வந்து நிறைய அசைவ ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து இவனோட உடம்புல இறங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லியிருக்கு. நான் வந்து குடும்பத்தோடு இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து இவரோட உடம்புலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து இவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து என்னால் பூர முடியல. ஏன்னாக்கா இவங்க வந்து ஒரு அம்மன் கோவிலில் செஞ்ச ஒரு தேங்காயில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வீட்டு முன்னுக்கு வச்சுருக்காங்க வாசப்படியில். ஸோ அதனால் எனக்கு வாசப்படிக்கு உள்ளுக்கு போக முடியல. நான் வெளியிலே தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா நேசேந்திரன் உடம்புலேருந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து கஷ்டப்பட்டு தான் நேசேந்திரன் உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை வெளியில் எடுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து சத்திய வாக்கு வாங்கியிருக்காரு, இனிமேல் இந்த பையன் உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கினோன்னே அதுவும் சரின்னு சத்தியம் பண்ணிடுச்சு. சத்தியம் பண்ணதுக்கப்புறமா இவங்க வீட்டு விட்டு அந்த சாமியார் இடத்த விட்டு வெளியில் வந்து கொஞ்சம்தான் ஒரு படி தான் எடுத்து வச்சுருப்பாங்க போல். இவன் மறுபடியும் பேய் வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கான். அப்போது அந்த சாமியாருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாச்சு, என்னடா அது நார்மலாக ஒரு ஆத்மா வந்து சத்திய வாக்கு கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து தொந்தரவு பண்ணாதான். அப்போ இது என்னவா இருக்கும், இவையே இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது இந்த நேசந்திரன் வந்து ஒரு பெண்ணோட குரலில் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படியே கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருந்தானா என்ன பண்ணியிருக்காங்களா, இவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளே போய் உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனானா அப்போ அந்த சாமியார் உடனே கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ உடனே அந்த ஆத்மா வந்து பேசுது, அப்பா என்னை விட்டுடுங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செத்து போனேன், என்னை விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போதான் இந்த சாமியாருக்கு புரியுது இவ உடம்புல இன்னொரு ஆத்மா இருக்கு அப்படின்ட்டுன்னு. உடனே கேட்குற, நீ யார், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போனாங்களா, அன்றைக்கி தான் நான் இவங்க கூட வந்தேன். ஸோ எப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க தான் 1 மணிக்கெலாம் அங்கே போயிட்டாங்களே. ஸோ 1 மணிக்கு போனோடனே அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா, இந்த நேசேந்திரன் அப்புறம் இந்த சிவா அப்புறம் அவங்க மாமா பையனுங்க இவனுங்க எல்லாமே சேர்ந்து வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குளமா அதில் குளிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. ஸோ அங்கே குளிச்சுட்டு இவங்க வராங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஆத்மா வந்து இறந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாமியார் கேட்டிருக்காரு, நீ எப்படி தற்கொலை பண்ணி இறந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பையன் வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் பண்ணுறதை வந்து நான் வீட்டில் வந்து சொல்லிட்டேன். ஸோ வீட்டில் சொன்னானே எங்கள் அப்பா அம்மா வந்து அவனை பிடிச்சி ஏசாமல் என்ன தான் பிடிச்சி ஏசுனாங்க, நீ ஸ்கூலுக்கு போனது போதும், இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போ, மேக்கப் பண்ணிட்டு தெரிஞ்சால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கண்ட மாதிரி இந்த பிள்ளையை ஏசியிருக்காங்க. ஸோ ஏசுனான மனம் உடஞ்சி போய் அதுக்கப்புறமா தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அந்த கிணத்துல குதிச்சு அப்படின்னு அழுந்துக்கிட்டே அந்த ஆத்மா சொல்லிடுக்கு. இவங்க குளிச்சாங்கள அந்த கிணறு வந்து இந்த ஆத்மாவோட அவங்க அப்பா அம்மாவோட கிணறு தான் அது, அவங்க நிலத்துல உள்ள கிணறு தான் அது. ஸோ அவங்களும் ஆல்மோஸ்ட் நெருங்கிய சொந்தக்காரங்க தான் போல், அதனால தான் இவங்களை குளிக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க குளிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் இந்த நேசேந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்லா டீப்பாக உள்ளே போயிருக்காரு. டீப்பாக உள்ளே போய் கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி தண்ணியெலாம் குளிக்கும் போதெல்லாம் டீப்பாக போய் கண் திறந்து பார்ப்பாங்களா, அந்த மாதிரி அவர் பார்த்துருக்காரு. அப்போ தான் நான் இவரை ஆக்கிரமிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லிடுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னை எதுவும் செஞ்சிட வேணாம், நானே விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த ஆத்மா விலகி போச்சுன்னு இந்த சிவா வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ இந்த கதையை கேட்குறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு பயமாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்குமே தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்கப்பா, லைட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்களேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாக்கா எல்லா வேலையும் விட்டுட்டு நான் இதில் இறங்கி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye.